கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனையை ஆரம்ப பாடலாக பாடல் எண் 27 பாடுவோம். நம்முடைய அயல்நாட்டு செய்திக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது நானும் குருடனாய் இருந்தேன். இதை நமக்காக எழுதி கொடுத்திருப்பவர் ஹேஸ்டன் உக்கார்விக் என்பவர் நமக்கு இதை எழுதி கொடுத்திருக்கிறார். இவர் சொல்லியிருக்கிற கருத்துக்களை குறித்து நாம் இதில் பார்ப்போம். நார்வேயில் நம்முடைய சபையிலே 2 பேர் பிரசங்கம் பண்ணினார்கள். அதை இந்த ஹேஸ்டன் என்பவர் ஒரு ஓரமாக இருந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அதில் முதலில் பேசியவர் மிக நன்றாக உடை அணிந்திருந்தார், நல்ல கருத்துக்களை கூறினார். அவர் பேசுகின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் தன்னுடைய அதாவது அட்வென்டிஸ்ட் புத்தகத்தில் இருக்கிற அட்வென்டிஸ்ட் புத்தகமாக இருக்கிற நம்முடைய எலன் ஒயிட் அம்மையாரின் புத்தக குறிப்புகளை கோட்பாடுகளாக கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு காரியங்களையும் அவர் சொல்லும் பொழுதும் அதற்கு சாட்சியாக எலன் ஒயிட் அம்மையாரின் புத்தகத்தில் உள்ள கோட்பாடுகளையே அவர் முக்கியமாக கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். இவர் அறிந்து கொண்டார், இது கண்டிப்பாக இது ஒரு செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் போதகராகத்தான் இருக்க வேண்டும் என்று அதை பற்றி தெரிந்து கொண்டார். சற்று நேரம் கழித்து அடுத்த போதகர் பேச ஆரம்பித்தார். அவரும் அதே மாதிரி பேசினார், தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தார். அவர் எந்த புத்தகமும் கையில் வைத்திருக்கவில்லை. அவர் கையில் இருந்தது ஒன்றும் இல்லை, வென்று வேதாகமம் மாத்திரம் இருந்தது. அவர் அதில் பேசின கருத்துக்கள் ஒவ்வொன்றும் அவருடைய மனதை தொட்டதாக இருந்தது. அவர் கூறிய கருத்துக்கள் யாவும் ஒரு ஊக்கமான ஒரு பிரசங்கமாக இருந்தது. அந்த பிரசங்கம் அவர் மனதை தொட்டதினால அவர் முற்றிலுமாக தன்னை உணர்ந்தவராக அவர் காணப்பட்டார். அது பிரசங்கம் முடிவு ஜெபமும் முடிந்தது. பின் வெளியில் வந்து அவரை பார்த்த பொழுது இந்த ஹேஸ்டன் வேகமாக எழும்பி அந்த போதகரிடத்திலே பேசலாம் என்று ஆரம்பித்தார். ஏனென்றால் அவர் அவ்வளவு ஊக்கமாக பேசினால் கூட அவர்கள் கருத்துக்கள் எதுவுமே நம்முடைய போதகத்துக்குரியதாக இல்லை. அது முற்றிலுமாக மாறுபாடான ஒரு கருத்து உள்ளதாகவே இருந்துச்சு. இதை பார்த்து அவரிடத்திலே தன்னுடைய வேதாகமத்தை வைத்து பேசலாம் என்று அவர் நினைத்த பொழுது அவருக்கு அவர் குறித்த அந்த கருத்துக்களுக்குரிய சரியான பதில் அவருக்கு தெரியவில்லை. ஆகவே அவர் வந்து இவரிடத்திலே கேட்ட பொழுது இவர் எதுவுமே கூறாமல் ஜஸ்ட் ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஜெபம் செய்துவிட்டு வீடு சென்றிருக்கிறார். இந்த ஹேஸ்டன் என்பவர் வந்து ஒரு பரம்பரையான ஒரு 5ஆம்
தலைமுறையில் உள்ள ஒரு அட்வென்டிஸ்ட் தலைமுறையில் உள்ள ஒரு மனிதர். இவர் ஆதி காலத்திலே அவர்கள் அந்த சபையில் இருக்கும் பொழுது இவர் முதல் பெஞ்சில் தன்னுடைய முதல் மனிதனாக உட்கார்ந்திருப்பார். அவங்க அம்மா ஆர்கன் வாசித்து கொண்டிருப்பாங்க, அவங்க அப்பா பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாக ஆதி காலத்தில் இருந்திருக்கிறார்கள். இவர் மார்த்தட்டி சொல்லுகிறார், நான் 5வது தலைமுறையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவருடைய அந்த பிரசங்கத்தை கேட்ட பொழுது அவர் மனதிலே ரொம்ப ஒரு உந்துதல் ஏற்பட்டது. என்னவென்றால், நான் இவ்வளவு நாள் அட்வென்டிஸ்ட் ஒரு கிறிஸ்தவனாக இருந்த பொழுதும் நான் குருடனாகவே இருந்திருக்கிறேனே. வேதாகமத்தை நான் படிக்கவில்லை, வேதாகமத்திலிருந்து நான் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை, கற்றுக்கொண்டது எதையும் நான் பயன்படுத்தவில்லை, என் வாழ்க்கையில் அபியாசிக்கவில்லை. நான் இவ்வளவு நாள் ஒரு குருடனாகவே இருந்திருக்கிறேனே என்று உணர்ந்து தான் ஆவிக்குரிய குருடனாக இருந்தேனே என்று சொல்லி வேதாகமத்தை புரட்டி படிக்க ஆரம்பித்தார். அங்கு படித்த முதல் கருத்து அவருக்கு தெரிய வந்தது, பர்த்திமேயு என்ற அந்த குருடனுடைய கதை லூக்கா புத்தகத்திலே படிக்கிறார். அதை படித்த உடனே அவருக்கு தெரிகிறது, இது எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் ஆவிக்குரிய வழியிலே நான் குருடனாகவே இருந்திருக்கிறேனே என்று சொல்லி அன்று முதல் ஒரு வேதாகமத்தை ஒரு சுவிசேஷ புத்தகமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அதை தினமும் படிக்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய பண்ணை இருக்கிறது அவங்க வீட்டில். ஆனாலும் அந்த பண்ணையிலே இருந்து வேலையும் செய்து கொண்டு தினமும் 1 மணி நேரம் விடாமல் அவர் என்ன செய்தார், வேதாகமத்தை படித்து வருகிறார். அப்பொழுது அவர் படிக்கும் பொழுது இன்னொரு கருத்து கூட அவர் மனசில் தோணுகிறது. என்னவென்றால், இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து அந்த எம்மா ஊரிலே நடந்து வரும் பொழுது 2 சீடர்கள் அவர் கூடவே நடந்து வந்தாங்க. ஆனால் கூட அத்தனை வருடங்களும் அந்த சீடர்கள் அவர்கள் கூடவே இருந்த பொழுதும் என்ன செய்யல, இயேசுவான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்பதை அவர் பார்க்கிறார். இதை அறிந்து கொண்ட இந்த ஹேஸ்டன் என்பவர் அவரை போலவே நாமும் குருடராகவே இருக்கிறோமோ என்று அறிந்து கொண்டு தன்னுடைய ஆவிக்குரிய குருடானது மறைந்து போக வேண்டும் என்று சொல்லி தினமும் அவருக்கு அதற்காக ஊக்கமாக ஜெபித்து வேதாகமத்தையும் படித்து வருகிறார். இப்படி அவர் படித்து கொண்டிருந்த சமயத்திலே அவருக்கு நார்வேயின் கிழக்கு சபையிலிருந்து போதகராக பணியாற்றும்படி அவருக்கு அழைப்புதல் வருகிறது. ஏனென்றால் இவர் தன்னுடைய ஊழிய பணியை செய்வதற்கு முற்றிலுமாக தன்னை தயார்படுத்தி கொண்டார் என்று தெரிய வருகிறது. அதன் மூலமாக தன்னுடைய 61வது வயதிலே அந்த கிழக்கு நார்வேயில் உள்ள 2 பட்டணங்கள், அதாவது நார்வேயில் இருக்கிற அந்த எஸ்லோ என்ற ஒரு இடமும் ஜெஸ்கம் என்ற ஒரு இடத்திலும் 2 இடங்களிலும் இவர் ஒரு முழு நேர பணியாளராக போதகராக ஊழிய பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். இவர் தன்னுடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்து வருகிறார். ஆகவே இவர் நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டது எல்லாம் என்ன என்றால், நாமும் அவரை போல பல வருடமாக கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட நாங்கள் இன்னும் ஒரு சிலர் குருடராகவே நம்ம இருக்கிறோம். வேதாகமத்தை படிக்க நமக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க நமக்கு நேரம் இல்லை. நாம் கிறிஸ்தவர்களாக இருந்த பொழுதும் குருடர்களாகவே இருக்கிறோம். அதே போல ஹேஸ்டன் எப்படி தன்னுடைய காரியங்களை மாற்றிக்கொண்டு தன்னுடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டாரோ, அதே போல நாமும் அவரை போல மாறி ஒரு ஆவிக்குரிய ஒரு கண்களை கொண்ட பிள்ளைகளாக, உற்சாகமுள்ள ஒரு பிள்ளைகளாக மாறி தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்மளை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. ஆமென். ஒருபோதும் பிரியா நிலையான ஒரு ஒன்று வேண்டும், என்னுடன் கூட எரிந்தாலும் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் பிரியா நிலையான ஒரு ஒன்று வேண்டும், என்னுடன் கூட எரிந்தாலும் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிடும் நீரே
வாழ்வில் ஏன் நுழைந்தார்? ஏன் என்னை மீட்டறிந்தார்? என் வாழ்வில் ஏன் நுழைந்தார்? மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழின்றேன், உம்மோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உம்மை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உம் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன், நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன், நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீராளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீராளும் தெய்வம். என் இயேசு நீரே, என்னுள்ளே நின்றி நிதம் பாதை முன்னே நீதானே சென்றீர், உம்மோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உம்மை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உம் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உம்மை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உம் நாமம் நான் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து நெம்மறினை நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு வந்து இயற்கை செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு மணி பிளான்ட் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எபிப்ரினம் ஆரியம் அப்படின்றது இதோட சயின்டிஃபிக் நேமு. இது வந்து காட்டில் வளரக்கூடிய ஒரு மரமாக இருந்துச்சுன்னா அது வந்து 50லேருந்து 60 அடி வரைக்கும் வளர முடியும். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த மணி பிளான்ட்டை வந்து நம்ம வளர்க்குறோம். இது வந்து சின்ன தொட்டியில் வளர்கிறதுனால இதால் 10லேருந்து 15 அடி மட்டும்தான் உயரமாக வளர முடியும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதோட ஒரு கிளையிலையும் வந்து 12 இன்ச் வளரக்கூடிய 5 இலைகள் இருக்குமா. மீதி எதுவுமே வந்து 12 இன்ச் வரைக்கும் வளராதான். இந்த 5 இலைகள் மட்டும்தான் வந்து 12 இன்ச் வரைக்கும் வளரக்கூடிய ஒன்றா இருக்குமா. ரெண்டாவது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு மாதிரி பழப்பழன்னு பளிச்சா பச்சை கலரில் இருக்குமா. அதே மாதிரி இந்த 5 இலைகளும் எதை வந்து டினோட் பண்ணுறதா எல்லாருமே நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 பொருட்களை வந்து இது வந்து சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உலோகம், கட்டை, நீர், நெருப்பு, பூமி, இது எல்லாத்தையும் வந்து இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் இந்த மணி பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்க வீட்டில் வளர்க்குறாங்க. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு நிறைவாக இருந்துச்சுன்னா அவன் வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்காய் சாஸ்திரம் வந்து சொல்லுது. அதனால தான் அவங்க வந்து இது அதிகமாக வீட்டில் வளர்க்குறதுக்கு எல்லாருமே பிரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஒரு க்ரீமி ஒயிட் கலரில் வந்து ஒரு பூக்கும். இதோட வாசனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் எல்லா தேனீக்கள், வௌவால்கள் இதெல்லாம் வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாத்த விட ஒரு இதில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லார் வீட்லேயுமே மணி பிளான்ட் இருக்குது. அதை நம்ம எப்படி வளர்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே ஒரு கிளையை உடைச்சி பக்கத்தில் நட்டு வைப்போம். அது வந்து தானாகவே வளர்ந்துடும். ஆனால் அதில் விதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும் இல்லைங்களா? அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட்டில் இருக்கிற விதைப்பைக்குள்ளார அது இருக்குமா. அது அதிலேயே வந்து நல்லா மெச்சூர் ஆகி ஒரு ஸ்டேஜில் அது வெடித்து தானாகவே கீழே விடுமா. இதை வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நோட்டீஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஒருவேளை உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி போய் பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற கொழுந்தை வந்து நம்ம என்ன பண்ணலாமா, கொழுந்து, பூ இதெல்லாம் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாமா. அதே மாதிரி இதில் இருக்கிற விதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிட்டோன்னா கடலைப்பருப்பு டேஸ்ட்டில் இருக்குமா. ஸோ நிறைய பேர் வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடுவாங்களாம். இதெல்லாம் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை தெரியல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உங்கள் வீட்டில்
வீட்டில் இருக்கிற மணி பிளான்ட்டில் போய் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இதை உங்களால் பார்க்க முடியும். சரி, ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே வந்து மணி பிளான்ட்டில் இருக்கிற அதோட பார்ட்ஸு, அது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது என்னென்ன யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட சுற்றி இருக்கிற ஏரை வந்து இது என்ன பண்ணுமா, சுத்தம் செய்யுமா. அப்போ வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஷ் ஏர் வந்து கிடைக்கும். அதனால தான் இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்டோர் பிளான்ட்டாகவே வந்து நிறைய பேர் வளர்த்துறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது நம்ம வீட்டில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் பக்கத்துலையோ இல்லை டிவி பக்கத்துலேயோ வைஃபை பக்கத்துலேயோ நம்ம வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஷார்ப் எட்ஜஸ்லேருந்து வர்ற ரேடியேஷனை வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுக்குமா. அப்போ நமக்கு வந்து கண் இரிட்டேஷன் வராது, அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது. சிலருக்கெல்லாம் வந்து ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருந்தாங்க, டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண் வலிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மணி பிளான்ட்டை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அது நம்மளோட மனநிலையை வந்து சீராக வச்சுட்டு இருக்குமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீவ்டாக ஃபீல் பண்ணுவோமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கத்தை கூட இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடுமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இது ஃப்ரெஷ் ஏர் கொடுக்கறதுனால நமக்கு வந்து குழந்தைங்க வந்து அடிக்கடி வீட்டில் வந்து சிக்காக மாட்டாங்க. அதே மாதிரி வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து இந்த இருதய நோய் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து இலைகள் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு இது வந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம் இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் வந்து நிறைவாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ பணம் அதிகமாக கிடைக்கும், எல்லா பொருட்களும் நமக்கு நிறைஞ்சு கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் சந்தோஷம், சமாதானம் எல்லாமே நமக்கு நிறைஞ்சு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இந்த மணி பிளான்ட்டை வந்து அதிகமாக எல்லாருமே வீட்டில் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து எல்லாமே பார்த்தாச்சு. இதை வந்து நம்மளோட வேதாகமத்தின் அடிப்படையில் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதில் வந்து எவ்வளவோ இலைகள் இருந்தாலும் அதில் ஒரு கிளையில் வர 5 இலை மட்டும்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிச்சு நின்றுட்டு இருக்குது. அதே போல தான் நாமளும் இந்த உலகத்தில் வந்து நம்ம 10ஓட 11 இந்த உலகத்தாரோட உலகத்தாராக இருந்தாலும் நாம் வந்து தனித்து நிற்கிறவர்களாக இருக்கணும். நம்மளோட கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் வந்து கிறிஸ்தவ மட்டுமே பிரதிபலிப்பவர்களாக இருக்கணும். அப்போ தான் அந்த எப்படி அது பழப்பழன்னு பச்சை கலரில் அது வந்து அதோட தனித்தன்மையை உணர்த்துதோ, அதே போல் நாமளும் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம வாழ்கிறவர்களாகவும் உலகத்தாரிலேருந்து தனிச்சிருக்கிறவங்களாகவும் நம்ம காணப்படணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், க்ரீமி ஒயிட் பூக்கள் வந்து தன்கிட்ட வந்து தேனீக்களையும் பட்டாம்பூச்சிகளையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். அப்போது அதே போல தான் நாமளும் நம்மளோட நற்பண்புகளால் நம்ம கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும். அதன் மூலம் அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம மூலியமாக ஈர்க்கப்படணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், விதைப்பையில் வந்து விதை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்குது. அதே போல் தான் நிறைய நாட்கள் நம்மக்கிட்டேயும் நிறைய கெட்ட குணங்கள் வந்து மறைஞ்சிருக்கும். அதை நம்ம வந்து கண்டுபிடிக்காமலே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், நாளடைவில் அது எப்படி ஒரு தனி வேர் பிடிச்சி கிளை பிடிச்சி வருதோ, அதே மாதிரி நம்மளோட தீய குணங்களை என்ன பண்ணிடும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை அழிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், அதை வந்து நம்ம மனசில் வந்து துளிர்க்கும் போதே அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், வேர் அறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி இது எப்படி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தனித்தனியாக கிளையாக இருந்தாலும் இது ஒரு டைப் ஆஃப் க்ரீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, கிளை வந்து இதோட சேர்ந்துருக்கல அப்படின்னு சொன்னால் அது வந்து கனி கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். ஸோ நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறவர்களாக இருந்து நம்ம அவருக்குள்ளாக வளரும்போது எப்படி வந்து இந்த மணி பிளான்ட் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம யாராலையும் வந்து கவனிக்காமல் இதுவரைக்கும் சரியாக கவனிக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ளே இவ்வளோ மகத்துவங்கள் இருக்குதோ, அதே போல் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தனித்தனியாக வந்து கடவுள் வந்து நிறைய விஷயங்களை வச்சுருக்கிறாரு. அதை வந்து நம்ம தேவனுடைய மகிமைக்காக செய்வோம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் கொடுத்தாங்க. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு நான் நடக்கணுமே,
உண்டாவதாக. அன்பான சபை விசுவாசிகளே, நண்பர்களே, இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாள் பள்ளி மூலமாக உங்கள் அனைவரோடும் வேதாகமத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த மாபெரும் சாக்கியத்திற்காக, அவருடைய கிருபைகளுக்காக அவருக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஆண்டவருக்கு சித்தமானால் வெகு விரைவிலே நம்முடைய ஆராதனைகள் அனைத்தும் மீண்டும் நம்முடைய ஆலயத்திலே வைத்து நடைபெறும் என்று ஆண்டவருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஆண்டவர் அதற்கேற்ற எல்லா வாய்ப்புகளையும் நமக்கு தந்தருவாராக. ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய பாடத்தை படிக்க முன்பதாக ஒரு சிறு ஜெபம் செய்து நம்முடைய பாடத்தை நாம் ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் தகப்பனே, ஒரு நாள் பள்ளிக்கூட பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடத்தை நாங்கள் நல்ல முறையிலே படித்து விளங்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவருடைய உதவி ஒத்தாசை எங்களோடு கூட இருக்கும். இந்த பாடத்தை நல்ல முறையிலே நாங்கள் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்தல்ல வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி தகப்பனே. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு வேதாகமம் ஒரு வரலாறு. இந்த தலைப்பின் கீழாகத்தான் இந்த நாளின் பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த காலாண்டினுடைய 10வது பாடம் வேதாகமம் ஒரு வரலாறு என்ற தலைப்பின் கீழாக மனப்பாட வசனத்தை பாருங்கள். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இந்த வசனத்தை பார்க்கிறோம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று இந்த வசனம் சொல்லுங்கள். பிரியமானவர்களே, வேதாகமம் ஒரு வரலாறு என்ற தலைப்பின் கீழே இந்த பாடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரலாறு என்றால் அந்த வரலாற்றை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம், எதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் என்றால் பெரும்பாலும் கல்வெட்டுக்கள் மூலமாகத்தான் இந்த பழங்கால வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம். கல்வெட்டுகள், பழங்காலத்திலே அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், இவைகளின் மூலமாக நாம் வரலாறை படித்துக் கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். குறிப்பாக இந்த காலத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை பக்கம் கீழடி என்ற இடத்திலே ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மக்களுடைய பழங்கால வாழ்க்கை வரலாற்றை அவர்கள் தோண்டி எடுத்து அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த கீழடியிலே கிடைக்கப்பெற்ற கற்கள், பழங்காலத்திலே உபயோகிக்கப்பட்ட பொருட்கள், பாத்திரங்கள், அங்கே கட்டப்பட்டிருக்கிற வீடுகள், இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழனுடைய நாகரிகம் எவ்வளவு மேன்மையான நாகரிகம், தொன்மையான நாகரிகம் என்பதை அந்த கீழடி ஆராய்ச்சி மூலமாக, தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமாக நாம் என்ன செய்கிறோம், கண்டுபிடிக்கிறோம்.
இந்த கீழடியிலே கிடைக்கப்பெற்ற ஆதாரத்தின் மூலமாக தமிழனுடைய நாகரிகம் நகர நாகரிகமாக நமக்கு தென்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, பழங்காலத்து வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஆதாரங்கள் தான் நமக்கு துணையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலும் அநேக வரலாறுகள் இருக்கிறது. வேதாந்தத்திலே அநேக நாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நாடுகளினுடைய ராஜாக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஆட்சி முறைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே அவருடைய கலாச்சாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக காரியங்களை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்திற்கும் ஆராய்ச்சியாளருடைய கருத்துக்களுக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். பிரியமானவர்களை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். வேதாகமத்திலே ஒரு சில அரசர்கள் இருந்திருக்கிறார். உதாரணத்துக்கு முதல் அரசன் யார் என்றால் சவுல் அரசன். அந்த சவுல் அரசன் அவனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவனை அரசனாக மாற்றினார் இஸ்ரவேல் மக்களுக்கு. சவுலுக்கு பிறகு தாவீது வந்தான். தாவீதுக்கு பிறகு சாலமோன் வந்தான். இப்படி பெரும் பெரும் அரசர்கள் இஸ்ரவேல் மக்களை அவர்கள் ஆண்டு வந்திருக்கிறார்கள். அதை வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுது. வேதாகமம் சொல்வது மாத்திரம் போதாது. இதை எப்படி நாம் நிரூபிப்பது? அதற்கு ஆதாரம் வேண்டும். ஒரு சில ஆதாரங்களை இங்கே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சவுலுக்கும் தாவீது அரசனுக்கும் அநேக நாட்கள் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அந்த யுத்தத்திலே தாவீது பக்கமும் சவுல் பக்கமும் அநேகர் என்ன செய்தார்கள்? மாண்டார்கள், மரித்தார்கள். இப்படி சரித்திரத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த சரித்திரத்திற்கு ஆதாரமாக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால், சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த அகழ்வாராய்ச்சியிலே தாவீது சவுல் காலத்தில் இருந்த அரண்மிக்க பட்டணம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. சவுல் தாவீது அவர்களுடைய நாட்களிலே கட்டப்பட்ட பெரிய அரண்மிக்க ஒரு பட்டணம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்திற்கு 2 வாசல்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் ஒரு பட்டணம் என்றால் ஒரு வாசல் தான் அமைப்பார்கள். ஆனால் இந்த கண்டுபிடிப்பிலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 2 வாசல்கள் இருந்ததாக, அந்த பட்டணத்துக்கு 2 வாசல்கள் இருந்ததாக சொல்லுகிறார்கள். அந்த 2 வாசலுக்கு பெயர் என்ன தெரியுமா? சாராயிம். சாராயிம் என்றால் 2 வாசல்களுடைய ஒரு பட்டணம் என்று அர்த்தம். இந்த சாராயிம் என்ற வார்த்தை வேதாகமத்திலே இருக்கிறது. வேதாகமம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலே இந்த சாராயிம் என்ற வார்த்தை இருக்கிறது. அது 2 பட்டணங்கள் உள்ள ஒரு வாசல்கள் உடைய ஒரு பட்டணமாக, 2 கதவுகள் உள்ள பட்டணமாக அது இருந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த கண்டுபிடிப்பும் வேதத்தின் ஆதாரமும் ஒத்துப்போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதன் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், வேதம் வெறுமனே கட்டுக்கதைகள் அல்ல, அதற்கு சரித்திர ஆதாரங்கள் அநேகம் இந்த காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சவுல் அரசன் இருந்தான். முதல் அரசன், இஸ்ரவேல் மக்களுக்கு முதல் அரசன். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் பெயர் எஸ்பால். இந்த எஸ்பால் என்ற பெயர் ஒரு பழமை வாய்ந்த கல்வெட்டுகளிலே, எபிரேய கல்வெட்டிலே கடந்த 2008ஆம் ஆண்டிலும் 2013ஆம் ஆண்டிலும் கண்டுபிடிக்கப்பட்டது.
சவுலுடைய மகன், அவன் பெயர் எஸ்பால். அவனுடைய பெயரை பொறுத்த கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. சமீபத்தில் தான் 2008 2013 இந்த கல்வெட்டுகள் கிடைத்திருக்கிறது. இந்த எஸ்பால் என்ற பெயர் வேதாகமத்திலே இருக்கிறது. வேதாகமத்திலே 1 நாளாகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால் அந்த எஸ்பால் என்ற பெயரை நாம் பார்க்க முடியும். ஆகவே வேதத்திலே சொல்லப்பட்ட பெயரும் கல்வெட்டிலே கண்டுபிடிக்கப்பட்ட எழுதப்பட்டிருக்கின்ற பெயரும் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறது, வேதம் எவ்வளவு நம்பத்தகுந்த ஆதாரம் உள்ளதால் புத்தகமாக இருக்கிறது என்பதை இந்த சரித்திர சான்றுகளின் மூலமாக நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஆசகேல் என்ற ஒரு ராஜன் இருந்தார், அரசர் இருந்தார். அவனுக்கும் தாவீது வீட்டாருக்கும் அநேக நாள் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அந்த யுத்தத்திலே தாவீதின் வீட்டார் தோற்கடிக்கப்பட்டார்கள். அந்த யுத்தத்திலே ஆசகேல் தனக்கு கிடைத்த வெற்றியை அவன் என்ன செய்கிறான், பதிவு செய்திருக்கிறான். அந்த சரித்திர குறிப்பிலே அவன் பதிவு செய்து தன்னுடைய வெற்றியை கொண்டாடி இருக்கிறான் என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்க முடியும். ஆகவே வேதம் வெறும் புத்தகம் அல்ல, அது ஒரு வரலாறு என்பதை நாம் என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்ள ஆசைக்கிறோம், தெரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே மற்ற புத்தகங்களைப் போல இது ஒரு சாதாரண புத்தகம், கதை புத்தகம் என்று நாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இது ஒரு சரித்திர புத்தகம் என்பதை நாம் உணர்ந்து அந்த வேதத்தை நாம் என்ன செய்ய படித்தால் மேலும் நமக்கு அநேக உண்மைகளை நாம் என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். இன்னுமாக நாம் பார்க்கின்ற பொழுது திங்கட்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடத்திலே எசேக்கியா ராஜாவுக்கும் சனகரிப் என்ற ராஜாவுக்கும் நடந்த ஒரு யுத்தத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியா ஒரு யூதா வம்சத்து ராஜா, சனகரிப் ஒரு அசிரிய ராஜா. இந்த இருவருக்கும் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே சனகரிப் யூதா பட்டணத்தில் அநேக பட்டணங்களை பிடித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 46 பட்டணங்களை பிடித்ததாகவும் அந்த பட்டணங்களை சுற்றி அநேக நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இருந்ததாகவும் எல்லா கிராமங்களையும் அவன் பிடித்து தன்னுடைய நாட்டோடு அவன் சேர்த்து கொண்டதாக இங்கே சரித்திரம் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை, இந்த சனகரிப் அவனுடைய வெற்றி கொண்டாடுகிற விதத்திலே அவன் என்ன செய்திருக்கிறான், யூதா பட்டணத்திலே அவன் பெற்ற வெற்றிகளை கொண்டாடும் விதத்திலே அவன் என்ன செய்ய, நினைவே அவனுடைய நாட்டிற்கு நினைவே ஒரு தலைநகராக இருந்தது. அந்த நினைவே தலைநகரிலே இந்த யுத்தத்தை குறித்து யூதா ராஜா எசேக்கியாவுக்கும் அசீரிய ராஜா சனகரிப்புக்கும் நடந்த அந்த யுத்தத்திலே சனகரிப் பெற்ற வெற்றியை அவன் என்ன செய்திருக்கிறான், அங்கே அவனுடைய நினைவே பட்டணத்திலே சுவரிலே அந்த வெற்றியின் படங்களை அவன் என்ன செய்திருக்கிறான், வரைந்து வைத்திருக்கிறான். லாகீஸ் என்ற என்பதுதான் அந்த எசேக்கியா ராஜாவுடைய தலைநகர், யூதா பட்டணத்தின் தலைநகர். யூதா தேசத்தின் தலைநகராக லாகீஸ் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அந்த லாகீஸுக்கு மேல் இவன் பெற்ற வெற்றியை தான் என்ன செய்கிறான், நினைவே பட்டணத்திலே ஒரு பெரிய சுவற்றிலே அந்த போரிலே அவனுக்கு கிடைத்த எல்லாவற்றையும் அவன் என்ன செய்திருக்கிறான், அவன் வரைந்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அந்த போரிலே ஒரு விசித்திரமான ஒரு காரியம்,
சனகரிப் 46 பட்டணங்களை பிடித்தான், அநேக கிராமங்களை பிடித்தான் யூதா தேசத்திலே. ஆனால் எருசலேமை மாத்திரம் அவன் செய்யவில்லை, பிடிக்கவில்லை. ஏன்? ஆண்டவர் வேதாகமத்திலே அதை ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்திருக்கிறார். ஏசாயா மூலமாக சனகரிப் வருவான், யூதா தேசத்தை முற்றுகை போடுவான், அநேக பட்டணங்களை பிடிப்பான், அநேக கிராமங்களையும் தன்னோடு சேர்த்துக் கொள்வான். ஆனால் எருசலேமை மாத்திரம் அவன் என்ன செய்வதில்லை, பிடிப்பதில்லை என்ற ஏசாயா தீர்க்க தரிசனுடைய அந்த தீர்க்க தரிசனம் அந்த சமயத்திலே நிறைவேறுகிறது. அங்கே பாருங்கள், ஏசாயா முன்னிறுத்தது போல கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து என்ன சொன்னார்னா, அவன் நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை, எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தன் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த எருசலேம் நகரத்தை ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். பாருங்கள், பெரிய வெற்றியை பெற்றான் அந்த சனகரிப், பெரிய பெரிய நகரங்களை பிடித்தான். ஆனால் ஆண்டவர் எருசலேம் பட்டணத்தை மாத்திரம் பிடிப்பதற்கு அவனை அனுமதிக்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் சரித்திரமாக இன்றைக்கு விளங்கி இருக்கிறது. நினிவே பட்டணத்திலே லாகீசின் மேல் பெற்ற வெற்றியை அவன் குறித்திருக்கிறான். ஆனால் எருசலேமை குறித்து ஒரு வார்த்தையும் ஒரு வரியும் ஒரு படமும் அங்கு கிடையாது. இதன் மூலமாக என்ன தெரிகிறது? வேதாகமும் சரித்திரமும் எவ்வளவு ஒற்றுமையாக ஒன்றுபட்டு செல்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். வேதாகமும் எனக்கு அருமையான பிள்ளை, இன்றைக்கும் அது நிரூபிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக நமக்கு விளங்குகிறது, அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவத்தையும் இன்றைக்கும் நாம் என்ன செய்யலாம், நம்பலாம், உறுதியாக அதை நம்பி நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் இந்த சரித்திரங்களின் மூலமாக நாம் இங்கே என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆகவே இந்த சரித்திரங்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு வேதாகமத்தின் உண்மைத்தன்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் என்ன செய்யலாம், ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம், ஒரு சில அரசியல்களை குறித்தும் நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். அடுத்தபடியாக தானியேல் புத்தகம் என்ற ஒரு புத்தகம் வேதாகமத்தில் இருக்கிறது. அந்த தானியேல் புத்தகத்திலே நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு அரசனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அரசனுடைய காலத்திலே நடந்த சம்பவங்களை கல்வெட்டுகளிலே நாம் பார்க்கலாம். உதாரணமாக வியன்னா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு அறிஞர் ஒருவர் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திலே அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த சமயத்திலே பாபிலோன் ராஜாவான நேபுகாத் நேச்சார் காலத்தின் கற்பலகை ஒன்றை கண்டெடுத்திருக்கிறார். அந்த கற்பலகையிலே பாபிலோனிய அதிகாரியான நெபுசர் சேஹிம் என்ற ஒரு பெயர் இருந்தது. இந்த நெபுசர் சேஹிம் என்ற பெயர் நேபுகாத் நேச்சார் காலத்தை சேர்ந்த பல மன்னர்களுடைய பெயரும் அதிலே கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படும். அடுத்தபடியாக இந்த வேதாகமத்தையும் சரித்திர சான்றுகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பாபிலோன் ராஜ்யத்தை குறித்து ஒரு சில காரியங்களை இந்த நேரத்தில் நாம் பார்க்கலாம். கிபி 2007 வருஷத்திலே
ஒரு பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர் ஒருவர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் காலத்திலே ஒரு கற்பலகை இருந்ததை கண்டுபிடித்திருக்கிறார். அவருடைய காலத்து கற்பலகையிலே பாபிலோனிய அதிகாரி ஒருவரான நெபுசர் சேஹிம் என்ற பெயர் இருந்தது. இந்த நெபுசர் சேஹிம் என்ற பெயரும் அதோடு சேர்த்து அநேக மன்னர்களின் பெயரும் அதிகாரிகளின் பெயரும் அந்த கால கற்பலையிலே இருந்ததாக சொல்லப்படுகிறது. எரேமியா 39ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிலே இந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கற்பலகையிலும் சரித்திரத்தின் சான்றுகளாக இருக்கிற கற்பலகையிலும் பெயர்கள் இருக்கிறது, வேதாகமத்திலும் அந்த பெயர்கள் இருக்கிறது. இரண்டும் ஒத்துப்போகிறது. இப்படி இரண்டும் ஒத்துப்போகிறதை நாம் நினைக்கும் பொழுது வேதாகமம் எவ்வளவு நம்பத்தகுந்த ஒரு புத்தகமாக, சரித்திர சான்றுகளை அடக்கிய ஒரு புத்தகமாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இன்னுமாக இந்த நேபுகாத்நேச்சாரை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு பெரிய ராஜா. அந்த காலத்திலே ஆண்ட அரசர்களுக்குள்ளே ஒரு பெரிய மகத்துவமான அநேக நாடுகளுக்கு இவர் என்ன செய்தார்? ராஜாவாக, மன்னாதி மன்னன் என்று சொல்லுவோமே, ராஜாதி ராஜன் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை இவர் ஆண்டு வந்தார். அவருடைய சரித்திரத்திலே நாம் படித்திருக்கலாம். நேபுகாத்நேச்சார் என்றாலே அரண்மனை, நேபுகாத்நேச்சார் என்றாலே தொங்கு தோட்டம், இவைகள் எல்லாம் சரித்திரத்திலே பிள்ளைகள் மாணவர்கள் படித்திருப்பார்கள். இங்கே வேதாகமத்திலும் நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய அரண்மனையை கட்டினார், பெரிய தோட்டங்களை ஏற்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த தானியேல் புத்தகத்தை நாம் வாசித்து பார்த்தோமானால் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம், நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா என்ற ஒரு வசனம் இருக்கிறது. தான் கட்டிய அந்த பாபிலோன் நகரத்தையும் அந்த அரண்மனையும் குறித்து அவர் பெருமையாக நினைப்பதும் பெருமையாக பேசுவதும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சரித்திரமும் அந்த பாபிலோன் நகரத்தை குறித்தும் அரண்மனை குறித்தும் தொங்கு தோட்டங்களை குறித்தும் சொல்லுகிறது. இவையெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இல்லை, ஒன்றை ஒன்று சார்ந்து ஒன்றுக்கொன்று ஆதாரமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே. ஆகவே வேதம் இன்றைக்கும் ஒரு சரித்திர புத்தகமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தபடியாக இஸ்தார் வாசல் என்ற ஒரு வாசல் இருக்கிறது. அது அங்கே உள்ள பிரபலமான நகரத்தின் வாசல். அந்த இஸ்தார் வாசலுக்கு செல்லும் வழி முழுவதுமாக சிங்கங்களின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாபிலோன் ராஜா அரசாங்கத்தை எடுத்துக்கொள்வோமானால், ராஜ்யத்தை எடுத்துக்கொள்வோமானால், சிங்கம்தான் அதனுடைய வல்லமை, அதனுடைய பராக்கிரமத்தை காட்டுவதற்கு ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டது. அது நாம் தானியேல் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போன்ற சிங்கங்களை தானியேல் பாபிலோன் நகரத்திலும் அந்த இப்தார் என்ற வாசலுக்கு போகிற வழியிலே இரண்டு பக்கமும் அந்த சிங்கங்களின் உருவங்களை பொறித்து வைத்திருக்கிறார்கள், கல்வெட்டாக வெட்டி வைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தானியேல் புத்தகமும் சரித்திரமும் கல்வெட்டுகளும் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது நினைக்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமாக, எவ்வளவு துல்லியமாக சரித்திர புத்தகமாக வேதாகமும் விளங்குகிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கடைசியாக இந்த வேதம் ஒரு வரலாற்று புத்தகம் என்பதற்கு சான்றாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு அல்லது அந்த சமயத்திலே இரண்டு முக்கியமான நபர்கள் ஆண்டவருடைய மரணத்தை அவர்கள் நடத்திவிட வேண்டும் என்பதற்கு மிகவும் அவர்கள் ஆர்வமாக இருந்தார்.
பிரதான ஆசாரியன் காய்பா. காய்பா ஒரு பிரதான ஆசிரியனாக இருந்தான். அவன் இயேசுவினுடைய மரணத்திற்கு தூண்டுவதிலே அவன் மிகுந்த ஆர்வமுடையவனாக உன்னிப்பாக அவன் என்ன செய்தான், செயல்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காய்பாவுடைய மரணம் அல்லது அவனுடைய வெட்டிகள் கல்லறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சமீப காலத்தில். அதில் ஏறக்குறைய ஒரு குடும்பத்தின் கல்லறையாக 12 எலும்பு பெட்டிகள் இருந்ததாக சொல்கிறார்கள். காய்பாவின் குடும்பம். காய்பா யார்? கிறிஸ்துவின் மரணத்திற்கு அவன் ஆதாரமாக இருந்தவன், மரணத்தை தூண்டிவிட்டவன். அந்த பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்து கல்லறை சில நாட்களுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 12 பெட்டிகள் இருந்ததாக சொல்கிறார்கள். அந்த பெட்டியிலே காய்பா என்ற பெயரும் இருக்கிறது. ஆகவே இவைகளெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த காலத்திலே வேதத்திலே சொல்லப்பட்ட காய்பா என்ற பிரதான ஆசாரியன் அவன் இயேசுவினுடைய மரணத்திற்கு எப்படியெல்லாம் காரணமாக இருந்தான், அவனுடைய மரணம் எப்படி இருந்தது, அவனுடைய பெட்டிகளுக்கு எப்படி இருக்கிறது, அந்த பெட்டிகளை பொறிக்கப்பட்டிருக்க பெயர் எல்லாவற்றையும் ஒன்றாக நாம் சேர்த்து பார்க்கின்ற பொழுது வேதத்திலே சொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் உண்மையானவைகள், கட்டுக்கதைகள்ல பொய்யல்ல என்பதை நாம் என்ன செய்யலாம், இந்த உதாரணத்தின் மூலமாக, இந்த ஆதாரத்தின் மூலமாக நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அடுத்தாற் போல பொந்தி பிலாத்துவை குறித்து நாம் அறிவோம். அந்த விசாரணையில யார் இருந்தது? பிலாத்து தான் இருந்தார். இயேசுவை சிலுவையில அறைய அடிக்கும்படியாக அவன் என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான் இயேசு. ஆகவே அந்த பிலாத்துனுடைய பேரும் கூட சில இடங்களில் இருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு ஆதாரமாக இருந்தவன், மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவன் இந்த பிலாத்து. இவனுடைய கல்வெட்டு கூட சமீப காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதாக எங்கள் வேதத்திலே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆகவே இதைகளெல்லாம் வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது வேதாகமத்தினுடைய சொல்லப்பட்டிருக்கின்ற பெயர்கள், சரித்திரங்கள், சம்பவங்கள் எல்லாம் நிச்சயமாக நடந்தேறியவைகள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் தெரிந்து கொள்ளலாம். கிறிஸ்து மரித்த பிறகு அதற்கு பிறகு வந்த மக்கள் ஏறக்குறை 50 வருஷங்களுக்கு பிறகு கிறிஸ்துவை தெய்வமாக வழிபட்டதற்கான ஆதாரங்களும் இருக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவரை தெய்வமாக என்ன செய்திருக்கிறார்கள், கொண்டாடி இருக்கிறார்கள், வணங்கி இருக்கிறார்கள். இந்த காரியங்களெல்லாம் அகழ்வாராய்ச்சிகளின் மூலமாகவும் வரலாற்று ஆதாரங்கள் மூலமாகவும் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஏன் வேதாகமத்தில் கூட மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை குறித்து, அவருடைய பாடு மரணத்தை குறித்து மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் மிகவும் உண்மையானவைகள், இவைகள் நடந்தவைகள் என்பதை அதற்கு பிறகு வந்த சரித்திர ஆசிரியர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் எல்லாவற்றையும் நாம் ஒன்று சேர்த்து பார்க்கின்ற பொழுது வேதாகமம் ஒரு கட்டுக்கதை அல்ல, மனிதர்களால் புனையப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல. அதிலே சொல்லப்பட்டவை எல்லாம் உண்மையானவைகள். ஆதி முதல் இன்று வரைக்கும் அதிலே நடந்த எல்லா சம்பவங்களும் அது உண்மையானவைகள், நம்பத்தக்கவைகள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், ஒரு சரித்திரத்தை நம்புவதற்கு ஆதாரம் வேண்டும்.
கிறிஸ்து வந்தார், மரித்தார் என்பதை அநேக ஆதாரங்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆதாரங்கள் மூலமாகத்தான் நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அது சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆதாரம் இல்லை என்றால் நாம் என்ன செய்வது? சரித்திர ஆதாரங்கள் இருக்கிறதை வைத்து நாம் ஆண்டவரை நம்பலாமா? அல்லது என்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவரை நம்பலாமா? இதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆதாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவரை நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக நம்புவது, அதுதான் மிகுந்த ஒரு பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. வேதாகமத்திலே பார்க்கிறோம், ஏனோக்கு, அதன் பிறகு நோவா, அதற்கு பிறகு ஆபிரகாம், மோசே, யோசேப்பு, ராகாப், சிம்சோன், இவர்கள் எல்லாம் எந்த ஆதாரத்தை வைத்து ஆண்டவரை நம்பினார்கள்? உதாரணத்திற்கு நோவாவை எடுத்துக்கொள்ளுங்கள். நோவா காலத்தில் அவன் மழையை பார்த்ததே கிடையாது. அவன் மழையை பார்க்காவிட்டாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மழையினாலே, நீரினாலே, ஜலத்தினாலே இந்த உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை மாத்திரமே அவன் நம்பி வேலையை கட்டினான். எந்த சரித்திரத்தை வைத்து ஆண்டவரை அவன் என்ன செய்யலை? நம்பல. அவன் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்தே அவன் என்ன செய்தான்? அந்த பேழையை கட்டினான் என்று நம்பான். ஆகவே பேழை ஏனோக்கு ஆண்டவருடைய வார்த்தையினாலே அவன் விசுவாசத்தை தனக்குள்ளாக வளர்த்து கொண்டான். ஆண்டவருடைய வார்த்தையை அவன் வெகுவாக விசுவாசித்தான் என்பதை பார்க்கலாம். அப்படிமா அதே போல தான் ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் உன் வீட்டாரையும் உன் ஜனத்தாரையும் விட்டு போய் என்று சொன்ன மாத்திரத்தில் போயிட்டான். எந்த ஆதாரத்தை வச்சு ஆண்டவரை அவன் போனான்? ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார், ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்ற ஒரே விசுவாசத்தின் அடிப்படையிலே அவன் தன்னுடைய ஜனத்தை விட்டும், தன்னுடைய ஊரை விட்டும், வீட்டாரை விட்டும் என்ன செய்தான்? போனான் என்று பார்க்கிறோம். ஆகவே பெரியமானவர்களே, அநேக கல்வெட்டுகள் இருக்கலாம் வேதத்தை உறுதிப்படுத்துவதற்கு, அநேக ஆதாரங்கள் இருக்கலாம் வேதம் உண்மை என்று சொல்வதற்கு. அதை எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிற, சந்திக்கிற சம்பவங்களின் அடிப்படையிலே ஆண்டவர் என்னை எப்படி வழி நடத்துகிறார், எப்படி சிறுபிள்ளையிலிருந்து வழி நடத்தினார், எப்படி இப்பொழுது வழி நடத்தி கொண்டிருக்கிறார், இவை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இவை எல்லாமே நமக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்படி நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே கிறிஸ்து நமக்கு செய்த எல்லாவற்றையும் யோசித்து ஆண்டவரை நான் நம்புவோமானால் அதுதான் ஒரு பெரிய ஆதாரமாக என்ன செய்யும் இருக்கும். மற்ற கல்வெட்டுகளை நம்புவதை பார்க்கிறோம். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை நாம் நம்புவது மிகுந்த ஒரு ஆதாரமாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திற்கும் அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்பதிலே சந்தேகம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே வேதாகமம் ஒரு வரலாறு என்ற பாடத்தை நாம் படித்தோம். அந்த பாடத்திலே அநேக உதாரணங்களை நாம் பார்த்தோம், அநேக கல்வெட்டுகளை பார்த்தோம், அநேக ராஜ்யங்களை குறித்து பார்த்தோம். இது எல்லாமே வேதத்திற்கும் சரித்திரத்திற்கும் ஒத்துப்போகிற ஒரு சம்பவங்களாகவே இருக்கிறது. ஆகவே வேதம் ஒரு காலம் மற்றவர்கள் சொல்வது போல கட்டுக்கதை இல்லை. அது ஆண்டவரால் எழுதப்பட்ட, ஆவியானவரால் சொல்லப்பட்ட ஒரு பெரிய புத்தகம், உண்மையான புத்தகம் என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நாம் படிக்கிறோம். இந்த பாடத்தை படிக்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். அப்படி அதிகரிக்கத்தக்கதாக, பலப்படத்தக்கதாக ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் வேதாகமம் ஒரு வரலாறு என்ற தலைப்பிலே பாடத்தை நாங்கள் பார்த்தோம் சுவாமி, படித்தோம் சுவாமி. அநேக அரசர்கள், அவர்களுடைய காலத்திலே நடந்த சம்பவங்கள்,
அது சரித்திரபூர்வமாக இருந்தாலும் வேதாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒத்து பார்க்கிறோம் சுவாமி. இப்படி ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது வேதம் எவ்வளவு உண்மையான புத்தகம், வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு சரித்திரமும் சம்பவமும் எவ்வளவு உண்மை என்பதை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. இப்படிப்பட்ட நல்ல புத்தகம் எங்களுடைய கையில் இருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் தாமே இந்த வேத புத்தகத்தை நாங்கள் அனுதினமும் படித்து அதில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரேஜமாக அமைத்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் தாமே கிருபை செய்திருக்கிறோம். இந்த பாடத்தை கேட்ட ஒவ்வொரு சபை விசுவாசியையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதியும். அவருடைய விசுவாச வாழ்க்கையில் தாக்குனே நீரே ஆதாரமாக இருந்து அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். எல்லா துதி கனமாக நமக்கே செலுத்துகிறோம் சுவாமியை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே.